வர 2038ல பூமி மேல ஒரு ஆஸ்ட்ராய்டு மோத போறதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா இன்னும் 14 வருஷத்துல பூமிக்கு பேரழிவு வரப்போதா அப்படின்னு நினைக்கலாம். சொல்ல போனா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். அதாவது இதெல்லாம் கற்பனையா உருவாக்கப்பட்டது தான். நியூஸ் சேனல்ஸ் தான் இதை உண்மைன்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் இந்த நியூஸ்லாம் பரவிட்டு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் குட்டி குட்டியா பூமிக்கு வந்திருக்கு. ஸோ அதனால பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் ஆகல. சில இடங்கள்ல மட்டும் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்ததுனால சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னா 300 மீட்டருக்கு ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்தால் மக்களால் தாங்க முடியுமா? அதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க நாசா. ஓகே, அப்பனா உண்மையாக ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்தால் அதை நம்மளால் அழிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது தான் சொல்லணும். ஏன்னா டெக்னாலஜி நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வளரல. என்ன மனுஷங்களை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அவ்வளோ. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு கற்பனை தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அப்போபிப்ஸ் என்ற ஆஸ்ட்ராய்டு வந்து பூமிக்கு ரொம்ப கிட்டக்க போகுது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது பூமியை கடந்து போயிடும். ஆனால் திரும்பி வந்தா பூமி மேலே மோத 2%